ஹே guys, this is Day in My Life episode 14. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி எதுக்காக பெங்களூர் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் தல்ரேஜாவுடைய பிஸ்னஸ் ஒர்க் ஷாப் ஒன்று நடக்குது. ஸோ அதுக்காக தான் இங்கே பெங்களூரே வந்திருக்கோம். ஸோ காலையில் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு ட்ரெஸ்அப் பண்ணியாச்சு ஒர்க் ஷாப்புக்கு. ஸோ திஸ் இஸ் மை அவுட்ஃபிட் ஃபார் த டே. ஸோ எழுந்து நேராக கிளம்பியாச்சு. ஸோ எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி சண்டேன்றதுனால. நான் மட்டும் அப்படியே ஸ்னீக்கிங் பண்ணி அப்படியே எழுந்து வெளியே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்கேருந்து ஒரு ஃபஸ்ட் காஃபி ஆஃப் த டே போட்டு கோகுலோட வண்டி எடுத்துகிட்டு நான் ஒர்க் ஷாப் கிளம்பியாச்சு. ஸோ ஒர்க் ஷாப் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் பெங்களூரில் தான் நடந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அந்த ஒர்க் ஷாப்க்கான ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே போயாச்சு. ஸோ போனோடனே ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ செகண்ட் காஃபி ஆஃப் த டே பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஸோ ஈவெண்ட்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hours பிரெயின் ஸ்டார்ம், நிறைய இன்சைட்ஸ்லாம் கிடச்சிச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் ஒரு நடுவில் ஒரு பிரேக் விட்டாங்க. ஸோ தேர்ட் காஃபி ஆஃப் த டே ஒரு கேப்புச்சினோ போட்டு அதே திருப்பியும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மதியானம் லஞ்சுக்கு தான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் 1 o'clock வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஸோ வைண்ட் அப் பண்ணோடனே நேராக கோகுல் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சரி லஞ்ச் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கோகுல் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போனோம். ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அண்ட் தென் ஃபோர்த்து காஃபி ஆஃப் த டே குடிச்சிட்டு அண்ட் தென் கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸோ ரிட்டனுக்கு வந்து பிளாப்லா புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பியதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த பிளாப்லா ஏறி பேசிட்டு வந்துகிட்டே இருந்தோம். கடைசியில் பார்த்தா எனக்கு என் ஃப்ரெண்டோட பக்கத்து வீடு லைக் ரொம்ப தெரிஞ்ச பர்சனாக போயிடுச்சு. ஸோ அவர் கூட பேசிக்கிட்டே ட்ரைவ் பண்ணிகிட்டே வந்தோம். அப்புறம் திருப்பி 5th காஃபி ஆஃப் த டே போட்டு வந்து ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பிக்கப் பண்ணிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்படியே டேவை முடிச்சுக்கிட்டேன்.